இதில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அதாவது வந்து என்ன, ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு, இந்த மாதிரி எஃப்ஐஆர் லீக் ஆகக்கூடாது, அண்ணா யூனிவர்சிட்டி பாதுகாப்பை பலப்படுத்தணும், அந்த கேர்ள்டேருந்து ஒரு நயா பைசா ஃபீஸ் வாங்கக்கூடாது, 25 lakhs இம்மீடியட் காம்பன்சேஷன் இதுவரையும் கொடுத்தாங்களா இல்லையான்னு யார் சொல்லணும்? பேரண்ட்ஸ், விக்டிம் ஃபேமிலி தான் சொல்லணும். ஆமா, பாதிக்கப்பட்டவங்க தான் சொல்லணும் இல்லையா? அப்புறம் அருண் மேல ஆக்ஷன் எடுக்கணும். அந்த 25 lakhs யார்கிட்டேருந்து வசூல் பண்ணணும்? ஈவன் நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டரா இருந்தாலும் சரி, யாரு கசிய விட்டாங்களோ அவங்ககிட்ட வசூல் ரெக்கவரி பண்ணணும். அப்புறம் அவங்க எல்லாரு மேலேயும் ஆஸ் பர் த டிசிப்ளினரி கான்டக்ட் ரூல்ஸ், அதாவது வந்து ஹெட் கான்ஸ்டபிள் எஸ்ஐ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் டிசிப்ளினரி அண்ட் கான்டக்ட் ரூல்ஸ் 3A 3B இருக்கு. அதுக்கு மேலே போனால் அந்த டிஎஸ்பி அந்த லெவல் போனீங்கன்னு வச்சுங்க, ஏசி லெவல் போனீங்கன்னா ஈவன் இன்ஸ்பெக்டர் வந்து கெஸ்டடாக இருந்தால் கூட சிவில் சர்வன்ட் கான்டக்ட் உள்ள வரும்.